இல்ல நான் கண்டினியூ? ஓகே மாதாஜி, ரீட் பண்றோம். ப்ளீஸ். இருள் முடிந்து அதிகாலை பொழுது விழுகிறது. ஓ ஜீவனே, தூக்கத்தை விட்டு எழுந்திரு. முக்தியை கொடுப்பவரும் முரா என்ற அசுரனின் விரோதியும் உன்னத அனுபவிப்பாளரும் அனைவரையும் கவர்ந்தளிப்பவரும் குதிரை முகத்துடன் ஹைகிரீவராக அவதரித்த பகவான் ஹரியின் புனித நாமங்களை உச்சரி. பகவான் ஹரி கிருஷ்ணர் பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் உள்ள நரசிம்மராக அவதரித்தார். வாமன என்ற பெயர் கொண்ட குள்ள பிராமணனாகவும் மது என்ற அசுரனை கொல்பவராகவும் அவதரித்துள்ளார். பிரஜபூமியின் அரசனான நந்த மகாராஜாவின் மகனான அவர் அரசரால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். கருமை நிறம் உள்ளவர். அரக்கி பூத்தனாவை வதம் செய்து கைடப என்ற அசுரனையும் அழித்தார். அரசர் தசரதருக்கு மகனாக ராமராக தோன்றிய பகவான் ஹரிக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அன்னை யசோதையால் மிகவும் நேசிக்கப்படுபவர். ஆன்மீக புலன்கள், பூமி, பசுக்கள் ஆகியவைகளுக்கு இன்பத்தையும் பசுக்களுக்கு பாதுகாப்பையும் கொடுப்பவர். விருந்தாவன காட்டின் பிரபு அவரே. கோபிகைகளால் நேசிக்கப்படுபவரும் ராதிகாவின் அன்பிற்கு உகந்தவருமான அவர் அனைத்து உலகங்களிலும் அதி உன்னதமான அழகிய நபராவார். மனசி கண்டினியூ பண்ணட்டுமா இல்ல வேற யாரோ வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மஜி? படிங்க. உள்ள வெண்மை அதானே மஜி? இல்ல ராமச்சந்திரராக வந்து நாலாவது ராமச்சந்திரராக வந்த அசுர அரசனை ராவணனுக்கு ஒரு முடிவு கட்டினார். கிருஷ்ணர் வயதாக உள்ள வெண்ணையையும் யமுனா நதியில் குளித்து கொண்டிருந்த இள வயது கோபியர்களின் ஆடைகளையும் திருடினர். விருந்தாவனத்தின் பசுக்களை மேய்க்கும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பாளராக அனைவருடைய இதயங்களையும் திருடும் அவர் எப்பொழுதுமே ஒரு புல்லாங்குழல் ஏந்தியுள்ளார். மிகச் சிறந்த யோகிகளால் வணங்கப்படும் கிருஷ்ணர் நந்த மகாராஜாவின் புதல்வர்கள் ஆவர். விருந்தாவனவாசிகள் எல்லா பயங்களையும் அகற்றுகிறார். நீலமேக வர்ணத்தை உடைய அவரது உடல் மனதை கவர்ந்திருக்கிறது. தனது புல்லாங்குழலை அவர் ஊதும் பொழுது மிகவும் வசீகரமாக காட்சியளிக்கிறார். கிருஷ்ணர் யசோதையின் புதல்வர் கம்சனை வதம் செய்வார். விருந்தாவன தோப்பிகளில் அவர் ஈசா நடன புரிகிறார். கதம்ப மரங்களுக்கு கீழே இத்தகைய ராச நடனத்தை கிருஷ்ணர் நடத்தி விருந்தாவன காட்டில் அவர் வசிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. மதுஜி சுபாங்க வாட்சி முடிச்சிருங்க ரெண்டத்தையும். ஓகே. தனது பக்தர்களுக்கு பரவச நிலையை உண்டு பண்ணும் அவர் எல்லாவித அன்பிற்கும் இருப்பிடம் ஆவார். கோபியர்களின் அன்பை அதிகரிக்க மலர்கனியை விடும் தெய்வீக மன்மதன் அவர். கோபியர்களின் ஆனந்தமும் எல்லா அற்புதமான தன்மைகளின் இருப்பிடமும் கிருஷ்ணரே. பகவான் கிருஷ்ணர் யமுனா நதியின் ஜீவ நாடியாவார். தெய்வீக அன்பில் எப்பொழுதும் மனம் லயித்தவராக இருக்கிறார். சந்திர ஒளியின் கீழ் மட்டுமே உயிர் வாழும் சகோரா பறவைகளைப் போல கிருஷ்ணர் கோபிகளுடைய மனங்களுக்கு சந்திரன் ஆவார். ஓ மனமே, என்னுடைய இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு முழுவதும் அமிர்த ரசமாகிய இத்தகைய புனித பெயர்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை மட்டுமே பாடு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இது ரொம்ப அழகா பகவானை பற்றிய வர்ணனைகள், அவருடைய லீலைகள் மூலம் அவர் எந்தெந்த பெயரால அவர் குளோரிஃபை பண்ணப்படுறார் அப்படின்னு இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. சோ இத நம்ம பாடுறதன் மூலம் நம்மளும் இந்த பிரேயர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம். தீபாவளி சேஷ ஆலோக பிரவேಶ நித்ராச்சரியுட்டோ ஜீவா. தீபாவளி சேஷ ஆலோக பிரவேಶ நித்ராச்சரியுட்டோ ஜீவா.
बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा। बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा। नरसिंह वामन श्रीमधुसूदन ब्रजेन्द्र नंदन श्यामा। नरसिंह वामन श्रीमधुसूदन ब्रजेन्द्र नंदन श्यामा। पूतन गातन कैतपसातन जय दशरथि रामा। भूतन गातन कैतपसातन जय दशरथि रामा। विभवरी शेष आलोक प्रवेश निद्राचरियुटो जीवा। बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा। यशोदा दुलाल गोविंद गोपाल वृंदावन पुरंदरा। यशोदा दुलाल गोविंद गोपाल वृंदावन पुरंदरा। गोपी प्रिया जन राधिका रमण भुवन सुंदर बारा। गोपी प्रिया जन राधिका रमण भुवन सुंदर बारा। हंतकर मकन तस्कर गोपी जन वस्त्रहारी। रावण हंतकर मकन तस्कर गोपी जन वस्त्रहारी। ब्रजेर कला गोप वृंदावन चित्त हरि बंसीधारी। ब्रजेर कला गोप वृंदावन चित्त हरि बंसीधारी। विभवरी शेष आलोक प्रवेश निद्राचरियुटो जीवा। बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा। योगीन्द्र वंदन श्रीनंदनंदन ब्रज जन भयहारी। योगीन्द्र वंदन श्रीनंदनंदन ब्रज जन भयहारी। नवीन नीराट रूप मनोहर मोहन बंसी बिहारी। नवीन नीराट रूप मनोहर मोहन बंसी बिहारी। यशोदानंदन कंसनी सूदन निकुंज यशोदानंदन कंसनी सूदन निकुंज रासी। कदंब कानन रसपरायण बृंद विपिन निवासी। कदंब कानन
तायन वृन्द निवासी विपवरी शेष आलोक प्रवेश निद्राचरी युटो जीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा आनंदवर्धन प्रेमनिकेतन फूलशरजोजकामानंदवर्धन प्रेमनिकेतन फूलशरजोजकामा गोपंखनागन चित्त विनोदन समस्त गुण गणदामा गोपांगनागन चित्त विनोदन समस्त गुण गणदामा जमुन जीवन केली परायण मानस चंद्र चकोरा जमुना जीवन केली परायण मानस चंद्र चकोरा नाम सुधारस गौ कृष्णा जस राखो वचन मन मोरा नाम सुधारस गौ कृष्णा जस राखो वचन मन मोरा विपवरी शेष आलोक प्रवेश निद्राचरी युटो जीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा राम कृष्ण हयग्रीवा नाम श्री हरनाम संकीर्तन की जय श्रील प्रभुपाद की जय ஹரே கிருஷ்ணா மாதாஜி இதுல ரொம்ப அருமையா பகவானுடைய வெவ்வேறு விதமான நாமங்களை வந்து குளோரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பகவானுடைய நாமம் ஒண்ணுதான் வந்து நம்மளுடைய இந்த பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள்ல இருந்து வெளியில வரக்கூடியது. ஸோ ஆல் க்ளோரிஸ் டு யூ ஆல். சக்சஸ்ஃபுல்லா வந்து இது 3வது காண்டத்துல கடைசியான ஒரு பிரேயர், தேவஹூதியினுடைய பிரேயரோட இந்த 3வது காண்டம் வந்து முடிவடையுது. ஸோ ஆக்சுவலி இந்த 3வது காண்டத்துல தொடக்கத்துல வந்து வராக அவதார்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பகவானுடைய வராக அவதாரத்தை பார்த்து சேஜஸ் முனிவர்கள் எல்லாம் வந்து அவரை குளோரிஃபை பண்ற பிரேயர்ஸ், அவங்களுடைய பிரேயர்ஸ் வந்தது. தென் 4 குமாராஸ் உடைய பிரேயர்ஸ் வந்து வந்தது. அதாவது அவங்க வைகுந்த லோக வாயில்ல வந்து இருந்து 4 குமாரர்கள் வந்து பகவானை குளோரிஃபை பண்றது. எப்படி இந்த ஹிரண்யாக்ஷா ஹிரண்யகசிபு வந்தாங்க, அந்த ஹிரண்யாக்ஷாவை வதம் பண்றதுக்காக பகவான் வந்து வராக ரூபத்துல வந்தார். ஸோ அப்படிங்கிற அந்த ஸ்டோரி லைன் வந்து அதுலேருந்து வந்து ஆக்சுவலி இந்த 3வது காண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தருடைய பிரேயர்ஸ், 4 குமாரர்களுடைய அந்த பிரேயர்ஸ் வந்து வந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து வராக அவதாரத்தை பார்த்து தேவர்கள்லாம் வந்து ரொம்ப அதை பார்த்து ரொம்ப வியந்து போய் வந்து அவங்க பகவானை வந்து குளோரிஃபை பண்ற அந்த பிரேயர்ஸ் வந்து பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து கபில முனிவருடைய அவதாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல வந்து பிகினிங்ல வந்து கர்த்தம முனிவர், கர்த்தமா அண்ட் தேவஹூதி 2 பேருக்கும் பிறந்தவர் தான் வந்து கபில முனிவர். ஸோ கர்த்தம முனிவர் வந்து எந்த விதமா ஆஸ்டாரிட்டி பண்ணினார், அவருக்கு முன்னாடி பகவானுடைய தரிசனம் வந்து அவருக்கு கிடைச்சது. பிகாஸ் அவருடைய அந்த தவத்தினுடைய வலிமையினால வந்து அவர் வந்து பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிந்தது. ஸோ பகவானை பார்த்ததன் மூலம் வந்து அவர் எந்த மாதிரி அவரை வந்து பிரேயர் பண்றார் பகவானை பார்த்து அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தெரிய வருது, அவர் மூலம் வந்து பகவான் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுதான் வந்து கபில தேவர். தென் கபில தேவரை வந்து அவர் போற்றி வந்து பாடல்கள் வந்து லைக் பிரேயர்ஸ் வந்து சொல்றார்.
போற்றி அப்படிங்கிறத விட அவர்கிட்ட வந்து அவர் பிரேயர் பண்றார். சோ இதுல வந்து பகவான் விஷ்ணுட்ட ப்ரே பண்ணும் பொழுதும் தென் கிரகஸ்தாவா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மனநிலையும் பார்த்தால் அவர் வந்து ரொம்ப வந்து உறுதியோட ஒரு எண்ணத்துல இருக்கிறார். இந்த வாழ்வு வந்து நிலையில்லாதது, இந்த பௌதீக வாழ்க்கை வந்து நம்ம வந்து டெம்பரவரியா என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுடைய எண்ணம் முழுவதும் வந்து எதுல இருக்கணும், பகவானுடைய பக்தி சேவையில முழுமையா ஈடுபடணும், அவரோட தொடர்பு தான் வந்து நிலையானது அப்படிங்கறத வந்து அவர் வந்து தெளிவா அவருடைய பிரேயர் மூலம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்றாரு. தென் அடுத்ததா வந்து ஃபர்தரா வந்து கபில தேவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் அவங்க வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு செய்கிற போதனைகள் ஆக்சுவலி அது ரொம்ப அழகா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அவங்க எதுல ஸ்டார்ட் பண்றாங்க, கபில தேவர் சாரி கர்த்தம முனிவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பின உடனே வந்து ஆஸ் அ ஒரிஜினல் நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு கிரகஸ்தா லைஃப்ல இருக்கிறவங்க, சோ வீட்டுக்கு பொறுப்பானவரான இருக்கிற கர்த்தம முனிவர் இத மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில வந்து அவங்க இருந்தாங்க. பட் கர்த்தம முனிவர் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல்ல இருந்ததுனால அவருக்கு வந்து அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. சோ அவர் வந்து கபில தேவர்ட்ட வந்து சொல்லிட்டு வந்து போறார். அவங்கள வந்து நீங்க தான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு கபில தேவர்ட்ட சொல்லிட்டு போறார். கபில தேவர் வந்து அவர் வந்து நன் அதர் தன் கிருஷ்ணா, பகவானுடைய அவர் வந்து ஒரு அவதாரம். சோ அதனால அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து நம்மளுடைய தேவையை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவரே வந்து நம்மளோட எல்லா விதத்திலையும் வந்து நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்கிறார். சோ அப்படி இருக்கிறவர் தனது தாயான தேவகுத்திக்கு வந்து நிச்சயம் மத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ரொம்ப அழகா வந்து அவங்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்றார். பக்தி சேவை வந்து எந்த விதமா செய்யலாம், அதன் மூலம் வந்து இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறது. அதுல ஒரு சிம்பிளா 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோ இன்னைய வேர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 ஸ்லோகாஸ் நம்ம பாகவதத்தை குளோரிஃபை பண்ணி நம்மளுடைய இன்வகேஷன் மந்திரம் சொல்லிட்டு இந்த இன்னைய session வந்து ஆரம்பிக்கலாம். ஹரிஷ்ணா. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वर। हरे कृष्ण मरलिस। ஸோ இதுல வந்து தேவகுதி வந்து 25th சாப்டர்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. லைக் எனக்கு வந்து இந்த கிரகஸ்தா லைஃப்ல நான் இருக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு சஃபரிங்ஸ் மனதுல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம் அண்ட் கவலை வந்து இருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதாவது கர்த்தம முனிவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. சோ கபில தேவர் வந்து இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட வந்து வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு இனம் புரியாத கவலை வந்து இருக்குது. இது வந்து பிகாஸ் ஆஃப் மை சென்சஸ், என்னுடைய புலன்கள்னாலதான் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. இது ஒருவித அறியாமை அப்படிங்கறதும் வந்து எனக்கு தெரியுது. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து எனக்கு வந்து புரிபடலை அப்படின்னு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கபில தேவர்கிட்ட வந்து முதல் கேள்வியை கேட்கிறாங்க. சோ அவர் வந்து அம்மாவுடைய இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், இந்த
நிலையிலேந்து வெளியில வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். சோ அவங்க மூலம் வந்து பகவான் வந்து சாங்கியா பிலாசபியை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்றார். சோ அதுல வந்து அவங்க கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன, அடுத்து ஆன்மீகத்துக்கும் பௌதீகத்துக்குமான தொடர்பு வந்து என்ன அப்படிங்கிறாங்க. சோ மெயினா வந்து இந்த சாங்கியா பிலாசபியை வந்து எதை இது பண்ணுது, ஆன்மீகத்துக்கும் பௌதீகத்துக்குமான அந்த நிலை டிஃபரன்ஸ் என்ன, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், அதுக்கும் இதுக்கும் உள்ளது என்ன அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்துறது தான் வந்து இந்த சாங்கியா பிலாசபி. சோ அவர் வந்து ரொம்ப அழகா அதுல வந்து சொல்லிட்டு வரார். நம்ம செய்கிற செயல்களினுடைய அந்த எண்ணம், அதாவது கான்ஷியஸ்னஸ், உணர்வு நிலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அதுல வந்து சொல்றார். ரொம்ப டீட்டெயிலா அதுல போல, நீங்க ஆல்ரெடி அதெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. சோ அதுல வந்து நம்ம செயல்களினுடைய உணர்வு நிலை முக்கியம். நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அதை எந்த உணர்வுல செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம், செயல்களை செய்யறதை விட. சோ ஃபர்ஸ்ட் வந்து யோகாவை பத்தி சொல்றார். யோக நிலை வந்து நம்மளுடைய மைண்ட் அண்ட் சென்சஸை வந்து கண்ட்ரோல் பண்றது. அதனுடைய பர்பஸ் வந்து என்ன, அதன் மூலம் வந்து நம்ம வந்து வைராகியம் வந்து வரணும். அடுத்து வந்து ஒரு உறுதி நிலை வந்து வரணும். மனதுல வந்து நாலேஜ் அண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு சரியான புரிதல் வந்து கிடைக்கும். இத மாதிரி நம்மளுடைய புலன்களை வந்து அலைப்பாய விடாமல் நம்ம ஒரு நோக்கத்தோட ஒன் பாயிண்டட் அந்த அட்டென்ஷனோட நம்ம வந்து ஃபோக்கஸ்டா வந்து நம்ம பக்தி சேவை செய்யும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய வந்து சரியான ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குது, இந்த ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது. சோ அடுத்தாப்புல என்ன ஆகுது, தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வந்து நம்மளுடைய புலன் வந்து விலகி நிக்குது. ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த சென்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒருத்தங்கள்ட்ட டெவலப் ஆகுது, டிட்டாச்மெண்ட் வந்து வளருது. சோ இதுலயும் வந்து வைராகியம் வருது. இதெல்லாம் வந்து அவர் அப்படி வெளிப்படுத்திட்டே வரார். தென் ஃபைனலா வந்து அவர் கன்க்ளூட் பண்றது என்ன, பக்தி சேவை. அவங்க வந்து கேக்குறாங்க, நீ சொல்றது எல்லாம் வந்து யோகா பிராக்டிஸ், புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு இது வந்து புக்ல வந்து படிக்கிறப்ப வந்து ரொம்ப ஏதோ நாலேஜ் ஏதோ புரிய வருது. பட் நம்ம பிராக்டிக்கலா இதெல்லாம் வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும். சோ அத வந்து தேவகூதி வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க. நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறேன், இந்த உடம்புல இருக்கும் பொழுது வந்து என்னால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நான் பகவானுக்கு வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத வெளிப்படுத்துறாங்க. சோ அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, ஒன்லி த்ரூ டிவோஷனல் சர்வீஸ், எந்த ஒரு லோவஸ்ட் கேட்டகரியா வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பகவானுடைய பக்தி சேவையில ரொம்ப எளிமையாக கொடுக்கப்பட்ட, சாஸ்திரிக்கலா கொடுக்கப்பட்ட இந்த பக்தி சேவையில ஈடுபடுவதன் மூலம் எந்த உடம்புல இருந்தாலும் சரி, நம்ம வந்து பேக் ஹோம், பேக் டு காட் ஹெட், பகவானுடைய அந்த ஸ்தலத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிற அந்த அந்த கேரண்டிய வந்து கபில தேவரா வந்து அவர் தேவகுதிக்கு கொடுக்கிறார். சோ தேவகுதி வந்து ரொம்ப நம்பிக்கையா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ரொம்ப அருமையா வந்து அவருக்கு வந்து பிரேயர் பண்றாங்க. சோ இந்த பிரேயர் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப வந்து ஒரு ஷார்ட்டான பிரேயர் அப்படின்னே சொல்லலாம். சோ 2ல இருந்து 8 வரைக்கும் தான் வேர்சஸ். சோ அதுக்குள்ள வந்து அவங்களுடைய பிரேயரை முடிச்சிடுறாங்க. ஓகே. சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்ப சாப்டர் 38ல இருக்கோம் இல்லையா? சோ இதுல வந்து செகண்ட் வேர்ஸ்ல இருந்து அவங்களுடைய பிரேயரை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செகண்ட் வேர்ஸ்ல வந்து அவங்களுடைய மெயினான சொல்ல வர்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பகவானுடைய இந்த கற்பனைக்கு எட்டாத ஒரு சக்தி, அவரை வந்து குளோரிஃபை பண்றாங்க பகவான. நீங்க வந்து ஒரு சாதாரண பர்சன் வந்து இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் கிரியேஷன், இந்த பிரபஞ்சம் வந்து உருவாறதுக்கு காரணமானவர் அவர். அவர் எப்படி வராரு, கார்போதாக்ஷாய் விஷ்ணு. கார்போதாக்ஷாய் விஷ்ணு வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து பாதி இது வந்து தன்னுடைய வியர்வையால நிரப்பிடுறார். சோ நிரப்பிட்டு அதுல வந்து அவர் பள்ளி கொண்டிருக்கிறார். அவருடைய நாபிக்கமலத்திலேருந்து வந்து தாமரை உருவாக்குது. அந்த தாமரையில வந்து அது மூலம் வந்து அவர் யாரு உருவாக்குறாரு, பிரம்மாவை உருவாக்குறார். சோ அப்படி மத்தபடி மெட்டீரியலா வந்து நம்ம பௌதீகமா பார்க்கும் பொழுது ஒருத்தர் உருவாகிறார் அப்படின்னா வந்து அதற்கு காரணமா வந்து அவங்களுக்கு தாயும் தந்தையும் இருப்பாங்க. ஆனா இவருக்கு வந்து தாயும் தந்தையும் இல்லாம பகவான்டேந்து டைரக்டா வந்தவர் பிரம்மதேவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆத்மா,
உயர்ந்த லெவல்ல இருக்கிற அந்த பிரம்மாவுக்கும் வந்து அவர் இம்மிடியேட்டா காட்சி கொடுக்கல. அவர் என்ன பண்றார், 1000 வருடங்கள் வந்து தவம் இருக்கிறார். தான் எப்படி வந்தேன் அப்படின்னு வந்து தன்னுடைய நிலையை அவரால புரிஞ்சுக்க முடியல, தான் என்ன செய்யணுங்கிறத அவரால புரிஞ்சுக்க முடியல. சோ அவர் வந்து 1000 வருடங்கள் வந்து அவர் தவம் இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து பகவானுடைய கருணையின் மூலம் வந்து பகவான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு சரியான ஒரு அறிவையும் வந்து கொடுக்கிறார். அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. பகவான் மூலம் டைரக்டாவே வந்து அவருக்கு வந்து கிடைக்குது அந்த பாக்கியம். சோ அவங்க வந்து சொல்றாங்க, அப்பேற்பட்ட அந்த பிரம்மாக்கே வந்து நீங்க இந்த மாதிரி வந்து 1000 வருடங்கள் தவம் இருந்துதான் வந்து அவங்க உங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா என்னுடைய கருவுல நீங்க வந்து ஒரு குழந்தையா உருவாறது வந்து எனக்கு நம்பவே முடியல இன்னும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து எண்ணற்ற பிரபஞ்சங்களை வந்து உள்ளடக்கியவர். அவருடைய இதுல எல்லா ஆத்மாவும் அவர்கிட்ட தான் வந்து தங்கி இருந்தது. சோ அப்பேற்பட்ட எல்லாத்தையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான அந்த பகவான் தன்னுடைய ஒரு சாதாரண ஒரு லிவிங் என்டிட்டி, அதுவும் வந்து பெண் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து மற்ற உயிரினங்களை விட லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுது. சோ அந்த மாதிரியான நிலையில இருக்கிற என் மூலம் வந்து நீங்க வந்தது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்கு அப்படின்னு வந்து அவரை வந்து குளோரிஃபை பண்றாங்க. அவருடைய ஒரு கருணை, ஒரு மிக உயர்ந்த குணத்தை வந்து அவங்களால வந்து வார்த்தைகளால வந்து சொல்ல முடியல. அதுதான் வந்து 33.2ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அவங்களுடைய பிரேயர்ஸா. ஓகே, சோ நெக்ஸ்ட் வேர்ஸ்ல வந்து அவங்க ஃபர்தரா என்ன சொல்றாங்க, அதாவது அவர் வந்து ஒருத்தராக இருந்தால் மாதாஜி நான் இது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் மாதாஜி. நீங்க வாசிக்கணுமா அது? ஓகே, இல்ல இது எனிவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனிவே இதை முடிக்கலாம், இதை பண்ணிட்டு போலாம். சோ இந்த நான் வேர்ஸை வந்து அண்ட் வேர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷனை ரீட் பண்ணிட்டு வேணா நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3.2 देवहूति उवाच अथाप्ययोज सलिले सयानं भूतेन्द्रियातात्मयं ममयं वपुस्ते गुणप्वाहं सतशेषबीजं त्यद्यौ स्वयं यज्जराब्जजातः. மொழிபெயர்ப்பை வழங்கிய இசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். தேவஹூதி கூறினார், பிரம்மா பிறப்பற்றவர் என்று கூறப்படுகிறார். ஏனென்றால் அண்டத்தின் அடியில் உள்ள கடலில் நீங்கள் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வயிற்றிலிருந்து வளரும் தாமரை மலரிலிருந்து பிறக்கிறார். ஆனால் எல்லையற்ற அண்டங்களின் மூல ஆதாரமாகிய உடலை உடைய பிரம்மனும் உங்களை குறித்து தியானித்தார். சோ சொல்றாங்க, பிரம்மதேவர் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த 14 லோகங்களையும் 14 லோகங்களையும் பிரம்மர் படைக்கிறாரு. அதுல எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ உயிரினங்கள் அவங்கவுங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாப்புல வந்து ஒவ்வொரு இடத்துல தஞ்சம் அடைகிறோம். தென் அதற்கப்புறம் நம்ம செயல்களை தொடங்குறோம். இது எல்லாத்துக்கும் காரணமான அப்பேற்பட்ட பிரம்மாவே வந்து உங்களுடைய வயிற்றுல தொடங்கின அவரால கூட உங்களை பார்க்க முடியல. பட் நீங்க வந்து என்னுடைய வயிற்றுல வந்திருக்கீங்கிறது அவங்களுக்கு மிக ஆச்சரியமான விஷயமா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கபில முனிவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பிரேயர்ல. ஓகே மாதாஜி நெக்ஸ்ட் வேர்ஸ் போடுங்க, 33.3. ஓகே, சோ இந்த வேர்ஸ்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து ஆக்சுவலி சிங்கிள் ஒரு பர்சன் தான். அவர் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படின்னு அது ஒருத்தரை தான் குறிக்குது. ஆனா அந்த ஒருத்தர்கிட்ட வந்து எண்ணற்ற சக்திகள் வந்து அடங்கி இருக்கு. சோ இத வந்து அவருடைய எண்ணற்ற சக்திகளை பார்த்து அவங்க வந்து அடுத்து ஒரு ஆச்சரியமா வந்து சொல்றாங்க. இந்த பதம் 3ல வந்து சயேவ விஸ்வஸ்ய பவான் விதத்தே குணப்பிரவாகேன விபக்த வீரியக சர்காத்யனீஹோ விததாத் பிசந்தி ராத்மீஸ்வரோ தர்க்ய சகஸ்ர சக்திஹி. மொழிபெயர்ப்பு, என் அன்பு பகவானே, தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் இயற்கை குணங்களின் எதிர் செயல்களில் உங்கள் சக்திகளை பகிர்ந்து அளித்துள்ளீர்கள். அந்த காரணத்திற்காக இயல் உலக வெளிப்பாட்டில் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் நடைபெறுகின்றன. நண்பு பகவானே, நீங்கள் உறுதியானவர். எல்லா உயிரினங்களின் பரமபுருஷ பகவான். அவர்களுக்காக நீங்கள் இந்த வெளி உலகை படைத்தீர்கள். நீங்கள் ஒருவராக இருந்தாலும் உங்கள் பல்வேறுபட்ட சக்திகள் பல்வேறு வகைகளில் செயல்பட முடியும். இது எங்களால் நினைத்து பார்க்க இயலாதது. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து தேவகூதி வந்து என்ன சொல்றாங்க, அதாவது பகவான் வந்து என்ன முடிவு எடுத்தாரோ
அதுக்கு எதிரா வந்து பேசுறதுக்கு, இல்ல இந்த முடிவு சரியில்ல, சரி அப்படிங்கிற கணிக்கிற அளவுக்கு நம்ம யாருக்குமே வந்து அறிவோ, திறமையோ கிடையாது. சோ அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவரால் வந்து ஈஸியா வந்து செயல்படுத்த முடியும். அவருடைய தீர்மானம் தான் வந்து ஃபைனல். ஓகே. அந்த மாரி எல்லாற்றிலும் வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பகவான். அவரால எல்லாமே செயல்படுத்த முடியும்ங்கிறதுனாலயும், அவருடைய பல்வேறு சக்திகளின் மூலம் வந்து அவர் வந்து இந்த உலக வந்து அவர் ஆட்சிமை பண்றார். ஓகே. அப்பேற்பட்ட பகவான் வந்து என்ன பண்றார்? நம்ம ஜீவராசிகளான இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுடைய விருப்பத்துக்கும் வந்து அவர் வந்து முதன்மையா வந்து இடம் கொடுக்கிறார். சோ நம்மளுடைய அவர் வந்து நம்மள வந்து ஃபோர்ஸிபிளா வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணல. ஈவன் தோ ஹி கேன் டூ இட். அவர் பண்ண முடியும் அப்படின்னாலும் அவர் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்றார்? நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாரி, நம்மளுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக தான் வந்து இந்த பௌதீக உலகமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. தி பர்ப்பஸ் ஆஃப் திஸ் கிரியேஷன் வந்து என்ன? நம்ம இந்த கட்டுண்ட ஆத்மாக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது. சோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் உருவாக்கி, அதுல எண்ணற்ற மெட்டீரியல் பௌதீக நிலைகளை வந்து அவர் வெவ்வேறு விதமா படைச்சு நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இந்த பிரபஞ்சத்தையும் வந்து அவர் உருவாக்கி கொடுக்கிறார். உருவாக்கி கொடுத்து அதை மட்டும் அவர் விடல, என்ன பண்றார்? நம்மளை வந்து சரியில்லை, எது சரியான வழி அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக எப்படி பிரம்மாவுக்கு வந்து அவரே வந்து நாலேஜ் கொடுத்தாரோ, அதே மாதிரி வந்து நம்மளும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாஸ்திரங்களை வந்து உருவாக்கி கொடுக்கிறார். இந்த சாஸ்திரங்கள்ல வந்து உண்மையிலேயே பகவானுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து விளக்கப்பட்டிருக்கு. சோ அவர் வந்து அவ்வளவு ஒரு கருணையானவர். அவர் எல்லாமே வந்து அவரால செய்ய முடியும் அப்படின்னாலும் நம்மள வந்து அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வரணும். அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து படிப்படியா வந்து நம்மள வந்து அந்த பக்குவ நிலைக்கு வந்து கொண்டு வரணும். நம்மளுடைய மனது பக்குவப்படணும். சரியான நிலையில வந்து நம்ம எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் இந்த சாஸ்திரங்கள் மூலம், ஆச்சாரியர்கள் மூலமும் வந்து அவர் பலவிதமா வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்றார். நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகி கரெக்டான வழியில வரணுங்கிறது. சோ ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க இல்லையா? மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படிங்கிறது. நம்ம நினைக்கிறோம் பகவான் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அதுதான் வந்து உண்மை. நம்மளுடைய ஆசைகளுக்கு ஏத்தாப்புல அவர் வந்து ஓகே நீ இப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த செயல் செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து அவர் பலவிதமா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றார். அதே சமயம் அது சரியில்லாத பாதையாக இருந்தால் அதையும் வந்து நம்மளுக்கு அறிவுறுத்துறார். சோ அதற்கான எண்ணற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுது. நீங்க வந்து இந்த பாதையில இருந்து வந்து போறது வந்து சரியா வராது, இதுதான் சரியான பாதை அப்படின்னு வந்து நம்மளுக்கு அப்பப்ப வந்து அவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார். சோ அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இல்லையா? எல்லா நிலையிலையும் வந்து இப்ப நம்ம சிம்பிளா மெட்டீரியலாவே எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்மளுக்கு ஈஸியா வந்து தெரியுது. இப்ப கையில எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கிறதுனால, டேட்டா இருக்கிறதுனால என்ன பண்றோம்? வழி தவறி போயிட்டோம்னா வந்து நம்மளுக்கு இமிடியேட்டா ஓகே கூகுள் மேப்ல செக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து கரெக்டான டைரக்ஷன் அது கொடுக்கும். ஏன்னா கூகுள் மேல உள்ள நம்பிக்கை. அது நம்மள வந்து கரெக்டா வந்து கூட்டிட்டு போகும் நிச்சயானு. அப்படியுமே வந்து சில இடங்கள்ல தவறு நடக்கிறதா வந்து கேள்விப்படுறோம். சோ கூகுள் மேல உள்ள நம்பிக்கையினால நம்ம வந்து இந்த இடம் தெரியலைனாலும் போயிடுவோம் அப்படிங்கிறோம். இது அந்த காலத்துல நம்மளுக்கு ஒரு இடம் தெரியல அப்படின்னா வந்து போக முடியுமா? வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ் நம்ம தெரியாத இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு யோசிப்போம். சோ நம்மளுக்கு நிச்சயம் கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்பிக்கை வந்து ஜாஸ்தி ஆகுது. அந்த செயல்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. சோ அந்த எண்ணத்தையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்துவது யாரு? பகவான். ஏன்னா அவர் நம்மள வந்து வழி தவறி போக நம்மளுடைய ஆசைகள் தூண்டினாலும், நம்மளுடைய கர்ம வினைகள் அந்த மாதிரி நம்மள வழி நடத்தினாலும், நம்மள கரெக்டான பாதையில நடத்துவதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? சாஸ்திரங்கள் வடிவிலும் நம்மளுடைய ஆன்மீக ஆச்சாரியர்கள் வடிவிலும் வந்து அவர் நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து துணையா இருக்கிறார். சோ அது வந்து மிகவும் ஒரு ஆச்சரியப்படக்கூட விஷயம். எப்படி வந்து நம்ம டெக்னாலஜிக்கலி இது மாதிரி அட்வான்ஸ்டா நம்மளுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பார்த்து அதே மாதிரிதான் வந்து பகவானுடைய இந்த சக்திகள், எண்ணற்ற சக்திகளை பார்த்து வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த வேர்ஸ் மூலம் அதை வெளிப்படுத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ஸ் வந்து 3.4. Yeah. सत्वं वृथो मे जठरेण नाथ कथं नु यश्योतरयेतत् येतदातसि
விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏகக சேதேஷ்ம மாயா சிகரங்கிரிபானக. மொழிபெயர்ப்பு: பரமபுருஷ பகவானாக நீங்கள் என் வயிற்றிலிருந்து பிறந்துள்ளீர்கள். ஓ என் பகவானே, எல்லா உலகையும் தன் வயிற்றில் கொண்ட மேலான ஒருவருக்கு அது எவ்வாறு முடிந்தது? பதில்: அது முடியும் என்பதுவே பதில். ஏனெனில் யுக முடிவில் நீங்கள் ஆலமரத்தின் இலை மீது ஒரு சிறிய குழந்தை போல உங்கள் பாத கமலத்தின் விரலை சப்பிக்கொண்டு படுத்திருப்பீர்கள். ஹரே கிருஷ்ணா. சோ இங்க ஆக்சுவலி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான பதில அவங்களே இந்த வேர்ஸ்ல வந்து சொல்றாங்க. தேவஹூதி வந்து முதல்ல வந்து அவங்களுடைய பிரேயர்ஸ்ல ஆரம்பிச்சது என்ன, எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தீங்க, அடுத்து உங்களுடைய நாபிகமலத்திலேருந்து வந்த பிரம்மா, தென் அவருக்குள்ள வந்து அவர் வந்து இத மாதிரி வந்து எண்ணற்ற 14 பிளானட்டரி சிஸ்டம் 14 உலகத்தையும் வந்து உள்ளடக்கி இருக்கிறார். தென் அது மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது. இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமானவர் வந்து என்னுடைய வயிற்றுல வந்து பிறந்தீங்களா, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய இதை வந்து வெளிப்படுத்தினவங்க. ஃபர்ஸ்ட் பிரேயர்ல இந்த 3வது வர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க, நிச்சயம் வந்து அது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி சாத்தியம்ங்கிறதுக்கு வந்து அதுக்கு விளக்கமும் வந்து கொடுக்கறாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவுல சோ பிரம்மாவுடைய லைஃப் டைம் முடிஞ்ச உடனே வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய லைஃப் டைம் வந்து க்ளோஸ் ஆயிடுது. சோ அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, எல்லாம் வந்து கர்ப்பதாக்ஷாய் விஷ்ணுல போகுது. அவர் வந்து என்ன எடுக்கிறார், கடைசியில எல்லா பிரபஞ்சங்களினுடைய எண்டுல வந்து அவர் ஒரு குழந்தையா இருந்து தன்னுடைய விரலை சப்பிக்கிட்டு எங்க இருக்கிறார், ஒரு ஆலமரத்தினுடைய இலையில், ஆலமர இலையில வந்து அவர் வந்து பள்ளி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஓகே, அதுவும் வந்து பகவான் வெளிப்படுத்துற ஒரு நிலை. ஒரு குழந்தை மாதிரி தன்னுடைய பாதங்களையே வந்து அவர் வந்து வாயில வந்து சப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. சோ இது வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பிரபுபாதா ரொம்ப அழகா பர்பட்ல வந்து வெளியிட்டு தன்னுடைய அந்த பர்பட்ல வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம வந்து எல்லாரையுமே வந்து நம்ம எல்லாருடைய பிரேயர்ஸையும் பார்த்தோம்னா பொதுவா வந்து பிரேயர்ஸ் எல்லாமே வந்து பகவானுடைய பாத கமலங்கள்ல எப்படி சரண்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ எல்லாரும் ஃபாலோ பண்ற அந்த ஆஸ்டாரிட்டிஸ், தவங்களும் தான தர்மங்களும் எல்லாமே வந்து பகவானுடைய பாத கமலத்துல எப்படி நம்ம சரண்டர் ஆவோம் அப்படின்னு வந்து அவருடைய பாத கமலங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எல்லா பக்தர்களும் சரண்டர் ஆகிற அந்த பாத கமலங்களை அதனுடைய அந்த பாத கமலத்துல என்னதான் டேஸ்ட் இருக்கு, எல்லாரும் இதுல வந்து சரண்டர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்களே அப்படின்னு வந்து பகவான் வந்து அந்த சுவையை வந்து ருசிச்சு பார்க்கிறாராம். தானே தன்னுடைய பாத கமலங்களினுடைய சுவையை வந்து ருசிச்சு பார்க்கிறார். சோ அதுதான் வந்து அவர் குழந்தையா வடிவம் எடுத்து அந்த ஆலமரத்தின் நிலையில இருக்கும் பொழுது பக்தர்களின் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அவருடைய அந்த பாத கமலத்தை வந்து அவரே வந்து ருசிச்சு பார்க்கிறார் அப்படிங்கிறது. சோ இதுக்கு வந்து ஒரு அழகான இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து சைத்தன்ய மகாபிரபுவுடைய லீலையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு வந்து லைக் அவர் அத்வைத ஆச்சாரியா அண்ட் இதுல வரும், இதுல Transcendental Mellow in himself, which is stated by ஸ்ரீமதி ராதா ராணி. அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அவதாரம் எடுத்ததுக்கு வந்து என்ன ரீசன் வந்து மெயினா சொல்லப்படுது அப்படின்னா, ராதா ராணி வந்து கோபியர்களையுமே வந்து சிறந்தவங்க வந்து ராதாராணி. சோ மெயினா வந்து பக்தர்கள் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப உயர்ந்த ஒரு பக்தி அப்படின்னா வந்து யாருடைய பக்தி சொல்லப்படுது அப்படின்னா சாஸ்திரங்கள்ல கோபியர்கள், விரஜ கோபிஸ், பிருந்தாவனத்துல உள்ள கோபியர்களுடைய பக்தி வந்து மிக சிறந்த பக்தியா உயர்ந்த லெவல்ல கன்சிடர் பண்ணப்படுது. பட் அந்த கோபியர்களை எல்லாம் வந்து சிறந்தவங்க வந்து ராதாராணி. ராதாராணி வந்து கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் வந்து பிரியமானவள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ அந்த ராதாராணி எப்படி தம் மேல இவ்வளவு ஒரு அன்பையும் ஒரு பக்தியையும் வந்து அவங்களால வந்து வச்சிருக்க முடியுது, எப்படி இந்த அளவு அவங்களால சேவை பண்ண முடியுது அப்படின்னு வந்து அவங்களுடைய மனநிலையை வந்து அவங்களுடைய மனநிலை தன்னை எப்படி வந்து ஆக்சுவலி பாக்குறாங்க, எந்த மனநிலையில அவங்க எனக்கு வந்து பாக்குறாங்க, எந்த மனநிலையில அவங்க எனக்கு சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து அதை வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு என்ன வந்தார், ராதாராணியுடைய மனநிலையில வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் அந்த ஃபார்ம் இன் த சென்ஸ் கலர், அந்த பாடிலி எஃபல்ஜென்ஸ்ல அவங்களுடைய மனநிலையில அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். சோ அதனால வந்து ஒரு பக்தர்கள்ல சிறந்த பக்தரான ராதாராணியின் மனநிலையில வந்து அவர் பக்தனா வந்து வந்தார், பக்த ரூப
பக்த ரூபத்துல வந்து வந்தார். அதனால அவர் கிருஷ்ணர் மேல அவர் எந்த அளவு அட்ராக்டிவா ஒரு பக்தர் இருப்பாரு அப்படிங்கறத வந்து தன்னுடைய செயல்களின் மூலம் வந்து அவர் வெளிப்படுத்தினார். சோ இதுதான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா பிரபுபாதா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். எப்படி வந்து அவர் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் வந்து புரிஞ்சுகிட்டு அதன் மாதிரி அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ரெலிஷ் பண்ணணும், அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து பகவானுடையது. ஏன்னா எல்லாவித அனுபவிப்பாளரும் அவர்தான், அவரால தான் முடியும். ஓகே, போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லாத்துக்குமான அனுபவிப்பாளர் அவர்தான். அவர் வந்து he has a right to actually enjoy everything. ஏன்னா அவர் வந்து ப்ரொப்ரியேட்டர். சோ அவரால் அது வந்து சாத்தியம். சோ அவர் வந்து ராதாராணியினுடைய அந்த மனநிலையை எப்படி சைத்தன்ய மகாபிரபுவா இருந்து வந்து அனுபவிச்சாரோ அதே மாதிரி வந்து பக்தர்களை எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்னுடைய பாத கமலத்தினுடைய சுவையை வந்து அவரே வந்து அனுபவிக்கிறார் அந்த குழந்தை ரூபத்துல இருந்து. சோ இங்க வந்து அததான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டக்குன்னு நீங்க குழந்தையா மாறி உங்களுடைய பாதகமலத்தை அனுபவிச்ச மாதிரி இதுவும் வந்து குழந்தையா மாறி ஒரு சாதாரண குழந்தையா மாறி நீங்க வந்து என்னுடைய வயித்துல வந்து பிறந்தீங்க. சோ இதுல வந்து ஆக்சுவலி இதன் மூலம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரபுபாதா பப்பட்டு சொல்லியிருக்கிறார், யார் ஒருத்தங்க வந்து பக்தர்கள் இத மாதிரி ஒரு கிரகஸ்தா லைஃப்ல வந்து என்டர் ஆகுறாங்களோ கணவன் மனைவியா, அவங்களுடைய எண்ணமும் வந்து எப்படி இருக்கணுமா, இத மாதிரி வந்து பகவான் தனக்கு வந்து குழந்தையா வரணும் அப்படின்னு எப்படி தேவகூதி வந்து விருப்பப்பட்டாங்களோ சோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் விருப்பமும் வந்து அத மாதிரி அதுவும் வந்து பகவானோட ரிலேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருந்தால் நிச்சயம் வந்து அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை. ஏன்னா இதன் மூலம் வந்து அவர் அதுவும் வந்து சாத்தியம் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்றாரு தேவகூதிக்கு வந்து அவர் வந்து குழந்தையா வந்ததன் மூலம். சோ அப்படின்னு ரொம்ப அழகா வந்து இந்த வேர்ஸினுடைய உள்ளர்த்தம் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. சோ இதுல வந்து பகவானை வந்து அவங்க என்ன மாதிரி சொல்றாங்க, அவரால எல்லாமே சாத்தியம், அவருடைய சக்திகள் எண்ணற்ற சக்திகள் வந்து நம்மளுக்கு கற்பனைக்கு எட்டாத செயல்களை வந்து செய்யக்கூடியது. சோ அவருக்கு வந்து இது முடியுமா இது முடியலையா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு திடமானதா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. Then next verse, 5th verse 3.5 தவம் தேகதந்திர பர பிரசமாய பாப்மனாம் நிதேஷ பாஜாம்ச விபோ விபூதயே யதாவதாரஸ்த்வ சூகராதய ஸ்தததாயம் அபி ஆத்மதோபலப்தயே. மொழிபெயர்ப்பு: என் அன்பு பகவானே, நீங்கள் நெறி தவறியோரின் பாவ செயல்களை குறைக்கும் பொருட்டும் அவர்களின் அறிவை பக்தியிலும் விடுதலையிலும் வளம் பெற செய்யும் பொருட்டும் இந்த உடலை எடுத்துள்ளீர்கள். இந்த பாவம் நிறைந்த மக்கள் உங்கள் வழிகாட்டலை சார்ந்து உள்ளதால் உங்கள் சொந்த விருப்பத்தால் நீங்கள் ஒரு காட்டுப்பன்றி மற்றும் பிற வடிவங்களாக பிறப்பு எடுக்கிறீர்கள். அதுபோல் உங்களை சார்ந்தவர்களுக்கு எல்லை கடந்த அறிவை வழங்கும் பொருட்டு நீங்கள் தோன்றி உள்ளீர்கள். தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து ஆக்சுவலி பகவான் அவருடைய அவதாரத்தினுடைய பர்பஸ், அதாவது என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக வந்து அவர் இத மாதிரி அவதாரம் எடுத்தார் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்றாங்க. அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கிறார். அவருடைய அவதாரம் வந்து ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவர் வர்றாரு இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் வர்றாருன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. சோ அதாவது அதர்மம் வந்து தலை தூக்கும் பொழுது இல்ல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் வந்து இந்த உலகத்துல வந்து வர்றார், அவதரிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அசுரர்களை அழிப்பதற்காகவும் அடுத்து சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும். சோ இங்க வந்து அவர் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறார், மக்களுக்கு வந்து நாலேஜை கொடுக்கறதுக்காக. எந்த பாடியில நம்ம வந்து இருந்தாலும் சரி, நம்ம வந்து கரெக்டான நாலேஜ்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்லையா. சோ நம்மளுக்கு வந்து மெயினா நம்மளை வந்து கைட் பண்ணக்கூடியது, நம்மளுடைய செயல்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது என்ன, சரியான அறிவு. அந்த சரியான அறிவு வந்து நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த சாங்கியா பிலாசபியை வந்து அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்தார், வழி தவறி இருக்கிற மக்களை வந்து நெறிப்படுத்துவதற்காக. ஏன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம வந்து மக்கள் வந்து தனக்கு விருப்பப்பட்டபடி செயல்கள்ல வந்து ஈடுபட்டா
சோ அவங்களுடைய செயல்களை வந்து நெறிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக தான் வந்து அவர் இந்த சாங்கியா பிலாசபி மூலம் இந்த பௌதீகத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள தொடர்பையும் அதனுடைய நிலைப்பாட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துறார் அவர். சோ அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். அடுத்து வந்து அவங்க என்ன சொல்றாங்க, பகவான் வந்து எண்ணற்ற அவதாரம் எடுக்கிறார். அவர் எடுத்த ஒவ்வொரு அவதாரமும் லைக் மச்ச, கூர்ம, வராக, வாமன அப்படின்னு எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்தார். அவருடைய அவதாரங்களை வந்து வெவ்வேறு கேட்டகரியில வந்து சொல்றாங்க இல்லையா, குண அவதார், லீலா அவதார், சோ யுக அவதார் அப்படின்னு எண்ணற்ற விதமான அவதாரங்கள் வந்து சொல்லப்படுது. சோ அந்த அவதாரங்களின் மூலம் அவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலி லீலா பல வகையான பாஸ்ட் டைம்ஸ் வந்து அவர் நிறைவேற்றார் இல்லையா. ஒவ்வொரு அவதாரங்கள் மூலம் வந்து அவர் ஒவ்வொரு பாஸ்ட் டைம் வந்து பண்றாரு, லீலைகள் வந்து பண்றாரு. அந்த லீலைகளின் மூலம் வந்து மக்களுக்கும் வந்து தான் என்ன செய்யணும், தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு அவர் வந்து புரிய வைக்கிறார். அவருடைய செயல்களின் மூலம் வந்து புரிய வைக்கிறார். அவருடைய செயல்கள் வந்து யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத் தேவே தரோஜனக, தன்னுடைய செயல்களின் மூலம் வந்து அவர் மக்களுக்கு வந்து ஒரு பாடத்தை வந்து தெளிவுபடுத்துறாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து கட்டாயம் இந்த மாதிரி இந்த உடம்பு எடுத்தால் இந்த மாதிரி தான் செயல்கள் செய்யணுங்கிற எந்தவித கண்டிஷனும் கிடையாது. அவர் இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா. இருந்தாலும் தான் ஏன் இப்படி செயல்படுறோம் அப்படிங்கறதையும் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறார். எத்யத் ஆச்சரிய சிரேஷ்டக, நான் எப்படி பண்றேனோ அதை பார்த்து வந்து மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ரைட்டியஸ் எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சோ அவருடைய அந்த லீலைகள் வந்து இது மாதிரி எண்ணற்ற அவதாரம் எடுத்து அவர் எண்ணற்ற லீலைகளை செய்யறதன் மூலம் வந்து நம்மளை உயர்த்துவதற்காக தான், ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவதாரம் எடுக்கிறார் எனக்கு புரியுது அப்படிங்கறத வந்து இங்க தேவகூதி வந்து வெளிப்படுத்துறாங்க அவருடைய அவதாரத்தின் நோக்கத்தை. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ் வந்து 6th verse 33.6. சோ இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான அண்ட் எல்லாரும் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த வேர்ஸ். சோ இது வந்து யாராவது ரிப்பீட் பண்றீங்களா மாதாஜி? ஓகே, சோ இதை படிக்கிறேன் நானு. யன்னாமதேயா ஸ்ரவணானுகீர்த்தனாத், யன்னாமதேயா ஸ்ரவணானுகீர்த்தனாத், யத் பிரஹவனாத் யத் ஸ்மரணாத் தபிக்வஷித், யத் பிரஹவனாத் யத் ஸ்மரணாத் தபிக்வஷித், ஸ்வாதோபி சத்ய சவனாய கல்பதே, स्वातोऽपि सत्य सवनाय कल्पते, कुतः पुनस्ते भगवन्तु दर्शनात्, कुतः पुनस्ते भगवन्तु दर्शनात्, यन्नामधेया श्रवणानुकीर्तनात्, यत्प्रह्वनात् यत्स्मरणात् अभिक्वचित्, स्वातोऽपि सत्य सवनाय कल्पते, कुतः புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத். மொழிபெயர்ப்பு: ஒருவர் ஒருமுறை பரமபுருஷ பகவானின் புனித பெயரை கூறினால் அல்லது அவரை பற்றி இசைத்தல், அவரது திருவிளையாடல்கள் பற்றி கேட்டால், அவருக்கு வணக்கங்களை அர்ப்பணித்தால் அல்லது அவரை நினைவு கூர்ந்தாலும் கூட, நாய்க்கறி உண்ணும் குடும்பத்தில் பிறந்தவராயினும் உடனே வேத வேள்விகளை நிகழ்த்துவதற்கு தகுதியானவர் ஆகிறார் என்றால், பரமபுருஷரை நேருக்கு நேர் பார்க்கும் மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம் பற்றி சொல்ல ஏதும் இல்லை. சோ ரொம்ப அருமையா வந்து இந்த வேர்ஸ்ல தேவகூதி வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பகவானுடைய நாமத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை சொன்னாலே போறோம், இல்லாட்டி வந்து அவரை பற்றி கேட்கறது, இல்லாட்டி அவரை குளோரிஃபை பண்றது, அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் கேட்கறது, அப்புறம் வந்து அவருக்கு வந்து நம்ம அவரை வணங்குறதன் மூலம், அதாவது அவரை வழிபாடு செய்வதன் மூலம், இல்ல இதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அவரை வந்து நினைச்சிட்டு இருந்தா கூட போறோம். இதையே நம்ம இந்த செயல்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்து ரெகுலரா பண்ணினாலும் கூட, நம்ம எப்பேற்பட்ட பிறவி எடுத்திருந்தாலும், எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல பிறந்திருந்தாலும், நாய்க்கறி உண்ணும் குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க, ரொம்ப கீழ்நிலையில பிறந்திருந்தாலும் சரி, உடனே வேத வேள்விகளை நிகழ்த்துவதற்கு தகுதியானவர் அப்படின்னா, அவங்க அந்த அளவு வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ வந்து அச்சீவ் பண்றவங்களுக்கு சமமானவர்னு கருதப்படுறாங்க. ஏன்னா பகவானுக்கும் பகவானுடைய பாரஃபெனேலியா அப்படின்னு சொல்ற இந்த டிவோஷனல் சர்வீஸ், பக்தி சேவைக்கும் வந்து எந்தவித வித்தியாசம்
வித்தியாசமும் இல்லை. பகவானோட தொடர்பு கொள்றதும் இந்த பக்தி சேவையில முழுமையா ஈடுபடுறதும் ஒருத்தங்களை வந்து எந்த நிலையில இருந்தாலும் அந்த அளவு வந்து தூய்மைப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது அப்படின்னு பக்தி சேவையினுடைய மகிமையை பற்றி இதுல குளோரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வேர்ஸ். இதான் வந்து கன்க்ளூஷன், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அவங்க கன்க்ளூட் பண்றது. பரமபுருஷரை நேருக்கு நேர் பார்க்கும் மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம். அவங்க வந்து மிகுந்த பாக்கியசாலியா இருந்ததுனால பகவானை வந்து நேருக்கு நேர் பார்க்கிற பாக்கியமே வந்து அவங்களுக்கு கிடைச்சது. சோ இந்த செயல்களை நிகழ்த்துறவங்களை பத்தியே வந்து சாஸ்திரங்கள் அந்த அளவு வந்து குளோரிஃபை பண்ணிருக்கு அப்படிங்கும் பொழுது வந்து பகவானை சாட்சாத் நேர்லயே பார்த்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சவங்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை அப்படிங்கிறாங்க. குருஷேத்திர போர்க்களத்துல பகவான் வந்து முன்னாடி வந்து நின்னப்ப அதை பற்றி அழகா பகவத்கீதையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவரோட இருந்த அந்த குரூப்பை மட்டும் இல்ல, ஈவன் எதிரணியில இருந்தவங்களையும் வந்து தன்னுடைய கருணை மிகுந்த பார்வையால் அவர் பார்த்ததன் மூலமே வந்து அவங்களை எல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணிட்டார் அப்படின்னு குருஷேத்திர போர்க்களத்துல பகவானுடைய அந்த தரிசனத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சோ இத மாதிரி சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு இதுலயும் வந்து பகவானுடைய பக்தி சேவை மிகுந்த அளவுல குளோரிஃபை பண்ணப்படுது. சோ பக்தி சேவை பண்ணவங்களுக்கே இந்த நிலவைங்கும் பொழுது நேரடியா அவரை சாட்சாத் பாக்குறவங்களுக்கு, அவரோட எதிரிகளா இருந்தவர்கள் பூத்தனா எண்ணற்ற அசுரர்கள் அவர் மூலம் வதம் செய்யப்பட்டவங்களுக்கும் வந்து அவர் உயர்ந்த நிலைக்கு முக்தியை வந்து கொடுத்தார். சோ அப்படிங்கிறப்ப வந்து பகவானோட கனெக்ட் ஆனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஒருத்தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வைக்கும். சோ அது என்னென்ன மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து அவங்களை உயர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கறத இங்க வந்து ரொம்ப அழகா இந்த வேர்ஸ் மூலம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த வேர்ஸ்ல வந்து அடுத்து பிரபுபாதா பர்பட்ல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பார்ப்போம். அவர் மெயினா வந்து இந்த சாங்கியா பிலாசபி மூலம் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவான அறிவு வந்து கொடுக்கிறார் இல்லையா, நாலேஜ். அதன் மூலம் என்ன வருது, டிட்டாச்மெண்ட், தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து வந்து அந்த அறிவு வந்து ஒருத்தங்களை விலக்கி வந்து கொண்டு போடுது. சோ இந்த சாங்கியா பிலாசபி மூலம் வந்து நம்மளை வந்து அவர் நல்வழிப்படுத்துறாரு. அவர் எண்ணற்ற அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கிறார். சோ அதாவது லைக் வராக அவதாரம், வாமன அவதாரம், தென் மச்ச அவதாரம் அப்படின்னு வந்து நரசிம்ம அவதாரம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி வந்து இதுவும் வந்து அவர் வந்து ஒரு அவதாரமா வந்து மக்களை வந்து தர்மத்தின் பாதையில் வழி நடத்துவதற்காக அவரால் எடுக்கப்பட்டது வந்து இது. சோ அவர் அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத அவங்க முந்தின வேர்ஸ்லயே வந்து தான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத சொன்னாங்க. இந்த வேர்ஸ்ல வந்து அவர் இதன் மூலம் நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்துறார், இந்த அவதாரத்தின் மூலம் நம்மளுக்கு அவர் என்னென்ன மெசேஜ் எல்லாம் சொல்றார் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து ஒரு சம்மரைஸ்டு வெர்ஷனா வந்து இந்த வேர்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சுருக்கமா இது. சோ அடுத்தது வந்து இந்த இதுல மெயினா சொல்லப்பட்டது the power of the holy. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, சாரி டு டிஸ்டர்ப் யூ. அந்த செகண்ட் லைன் மட்டும் எப்படி பிரிச்சு படிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். யத் பிரஹ்வனாத் யத் ஸ்மரணார்த் அபிக்வசித், அது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல வேர்டு. அதாவது இத் பிளஸ் ஆம் மாதாஜி, ஸ்மரணாத அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்மரணாத் அப்படின்னு சொல்லி அபிக்வசித்னு படிக்கணும். இத் பிளஸ் யத் பிரஹ்வனாத், அதுதான் எனக்கு புரியல. பிரஹ்வனாத் யத், அந்த வேர்டு பிரஹ்வனாத் யத் ஸ்மரணாத் ஸ்மரணாத். ஓகே ஓகே, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நெக்ஸ்ட் வெர்ஸ் போலாம் மாதாஜி. ஸோ ஆக்சுவலி இந்த வேர்ஸ்ல வந்து ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னாம தேயா அப்படிங்கிறது வந்து இன்னும் மெயினா சொல்லப்படுறது வந்து பகவானுடைய நாமம். சைத்தன்ய மகாபிரபுவா அவர் அவதரித்து இந்த கலிகாலத்துக்கு எல்லாராலும் எல்லா நிலையிலும் செய்யப்படக்கூடிய மிக எளிதான பக்தி தொண்டு அப்படின்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது என்ன, நாமம். the holy name of the Lord, பகவானுடைய அந்த நாமம். அந்த புனித நாமத்தை வந்து யார் வேணாலும் சொல்லலாம். சோ இங்க வந்து அதை திருப்பி வந்து சொல்றார். அதனுடைய பவரை வந்து இந்த வேர்ஸ்ல இன்னும் அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க தேவகுதி பதம் 7. அஹோபத ஸ்வபச்சோதகரியான்
अहोबत स्वपचोदो करीयान् यज्जिह्वाह्रे वर्तते नाम तुभ्यं यज्जिह्वाह्रे वर्तते नाम तुभ्यं ते पुस्तपस्ते जुहुवु सश्नुरार्या ते पुस्तपस्ते जुहुवु सश्नुरार्या ब्रह्माणुकर्नाम कृणन्ति ये ते ब्रह्माणुकर्नाम कृणन्ति ये ते. மொழிபெயர்ப்பு. ஓ அவர்கள் எத்துணை புகழ் பெற்றவர்கள், அவர்களின் நாக்குகள் உங்களின் புனித பெயரை உச்சரிக்கின்றன. நாய் உண்பவர்களின் குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் அந்த மனிதர்கள் வழிபடத்தக்கவர்கள். உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பவர்கள் எல்லாவிதமான துறவுகள், அக்னி யாகங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆரியர்களின் எல்லா நல்ல முறைகளையும் அடைந்திருக்க வேண்டும். உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித இடங்களில் குளித்திருக்க வேண்டும். வேதங்களை படித்திருக்க வேண்டும். தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். பகவானுடைய நாமம் அந்த அளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத முன்னாடி சொன்னாங்க. உங்களுடைய நாமத்தை சொன்னாலே நிச்சயம் உங்களுடைய கருணை கிடைக்கும், அதன் மூலம் ஒருத்த முன்னேறுவாங்கன்னு. அப்பேற்பட்ட நாமத்தை சொல்றதுக்கும் என்னென்ன தகுதிகள் வேணும்? ஓகே, இது ஈஸி தானே, நாமத்தை சொல்றது தானே. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் இப்ப என்னெல்லாம் என் லைஃப்ல செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு என் விருப்பப்படி நிறைவேற்றிட்டு கடைசியில அவருடைய நாமத்தை சொல்லிட்டு போறேன் அப்படிம்பாங்க. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நாமத்தை சொல்றதுக்கும் பகவானுடைய கருணை வேணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலம் அதனுடைய அந்த தெளிவுரையை, அந்த டிரான்ஸ்லேஷனை நம்ம படிக்கிறதன் மூலம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரிய வைக்கிறார். மற்ற அதனுடைய டிரான்ஸ்லேஷன் திருப்பி டிஸ்ப்ளே பண்ணுங்க. சோ இந்த 7th வெர்ஸினுடைய டிரான்ஸ்லேஷன்ல ஒருத்தங்க நாம சொல்றதுக்கு டக்குன்னு அவ்வளவு ஈஸியா அவங்களால எடுத்துக்க முடியாது. எத்தனையோ பேர்கிட்ட நம்ம சொல்றோம், பகவானுடைய நாமத்தை சொல்லணும்டா, அதுதான் முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு. எத்தனை பேர் அதை எடுத்துக்கிறாங்க? அந்த பாக்கியம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அப்படிங்கறத இவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலி நாய் உண்ணும் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒரு சிலர் இந்த நாமத்தை சொல்றதன் மூலம் உயர்ந்த நிலையை அடையிறாங்க அப்படிங்கிறது முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா இந்த புனித பெயரை உச்சரிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணுமா, எவ்வளவோ விதமான ஆஸ்டாரிட்டி, துறவுகள், அக்னி யாகங்கள் ஆகவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். சோ பொதுவா ஒருத்தங்க பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா ஒரு செயலை செய்யற அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யஜ்ஞங்களை நடத்துவதற்கு பிராமணர்கள் தான் தகுந்தவர்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. சோ அவங்க பிராமணர்கள் அப்படின்னா அவங்க எப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் அவங்க பிறப்புல மட்டும் பிராமணர்கள் இல்ல, அவங்க பிறப்புக்கு அப்புறம் சில ஆச்சாரங்கள், சில அனுஷ்டான முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதன் மூலம் என்ன பண்றாங்க, அவங்க தங்களை பியூரிஃபை பண்ணிக்கிறாங்க. வேதங்களை கற்று உணர்வதன் மூலமும், தென் ஆன்மீக குருவை ஏத்துக்கிட்டு அவருடைய வழிப்படி நடக்கிறதன் மூலமும், அவர்கிட்ட தீட்சை பெறுவதன் மூலமும் அவங்க தங்களை பியூரிஃபை பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பியூரிஃபை பண்ண நிலைக்கு அப்புறம் தான் அவங்களால ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சர்வீசஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரியா தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டவங்க தான் யாகங்களும் யஜ்ஞங்களும் நடத்துறதுக்கு தகுதியானவங்க. ஆனா இங்க புனித பேரை உச்சரிக்கிறதுக்கும் என்ன வேணுங்கிறாங்க, அந்த மாதிரியான அக்னி அவற்றை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதாவது அந்த உயர்ந்த நிலையில இருந்ததா ஒருத்தலால அவருடைய நாமத்தையே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நல்ல ஆரியர்களின் எல்லா நல்ல முறைகளையும் அடைந்திருக்க வேண்டும். ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தன்னுடைய குணத்திலையும் செயல்லையும் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பக்குவப்பட்ட நிலையில இருக்கிறவங்களால தான் பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியும். உங்கள் மேலாட்சியின் புனித பெயரை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித இடங்களில் குளித்திருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க, புண்ணிய ஸ்தலங்கள்ல எல்லாம் ஸ்நானம் பண்ணியிருக்கணும். எல்லா இடங்கள்லயும் அவங்க ஸ்நானம் பண்ணி அதன் மூலம் அவங்க பியூரிஃபை ஆயிருக்கணும். வேதங்களை படித்திருக்க வேண்டும். தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். இந்த அளவு எப்படி நம்ம சொல்றோமோ, ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம், ஒரு பகவானை வர்ஷிப் பண்றதுக்கு, இல்ல யஜ்ஞங்கள் நடத்துறதுக்கு, யாகங்கள் நடத்துறதுக்கெல்லாம் இந்த இதுக்கு மாதிரியான சூட்டபிள் பர்சன் இருந்தாதான் பண்ண முடியுங்கிறோம். அதே மாதிரிதான் இந்த நாமம் உச்சரிக்கிறதும் அவ்வளவு ஈஸியான ஒரு செயல் இல்ல. அது பகவானுடைய கருணையால ஈவன்
தாழ்நிலையில இருந்தாலும், எந்த மாதிரியான குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவங்களால நாமம் உச்சரிக்க முடியுது அப்படின்னா வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மர்சி ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். பகவானுடைய கருணை அவங்களுக்கு இருந்தால் நிச்சயம் அவங்க எந்த மாதிரியான தாழ் நிலையில இருந்தாலும் அவங்களால வந்து அந்த இதை சொல்ல முடியும் அப்படிங்கறது. சோ அடுத்தாப்புல அதை சொன்னால் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது, எந்த உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இந்த குவாலிஃபிகேஷனை பார்க்கறதன் மூலமே நம்மளுக்கு தெரிய வருது. பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. சோ பகவானை பற்றிய அந்த அறிவு வரணும் அப்படிங்கிறதுனா வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறியாமையிலேருந்து வெளியே வரணும். அறியாமையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னா என்னன்னா, அதுதான் இந்த பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ். இந்த மாதிரியான நம்மளையே பியூரிஃபை பண்ணிக்கிற இந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்து நம்ம பங்கெடுத்துக்கிட்டு நம்ம பியூரிஃபை ஆனோம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பியூரிஃபிகேட்டரினா எக்ஸ்டர்னல் பாடிலி கிளியரன்ஸ் வந்து இல்ல, பியூரிஃபிகேஷன் இல்ல, இன்டர்னலாவும் நம்ம ஆன்மீகம் ஆத்மார்த்தமா வந்து நம்ம அறிவை அடையிறது. சோ அந்த விஷயங்கள்லாம் அடைஞ்ச பிறகுதான் ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குங்கிறது. ஆனா இந்த சான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எப்படி கிடைக்கவும் அப்படின்னு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொன்னார்? அதாவது வந்து அசோசியேஷன், பக்தர்கள் இந்த மாதிரி செயல்கள்ல ஆல்ரெடி ஈடுபட்டு இருக்கிற பக்தர்களோட அசோசியேட் பண்ணும் பொழுது சாது சங்கே சர்வ சாஸ்திர ஹொயி லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹொயி. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்தவித இதுல சொல்லியிருக்கிற லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எந்தவித குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் இருந்தாலும் பக்தர்களோட அசோசியேட் பண்றப்ப என்ன ஆகுது? நம்ம வந்து அந்த நாமத்தின் மேல அந்த நாமத்தினுடைய ருச்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து பகவான் வந்து கொடுக்கிறார். அந்த வைஷ்ணவர்களோட நம்ம அசோசியேட் பண்ணும் பொழுது வைஷ்ணவர்களின் மூலமாக யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்ய அப்பிரசாதாத் ந கதி குதோபி, அந்த பக்தர்களின் மூலம் அவங்களோட கருணையின் மூலம் பகவானுடைய மெர்சி நம்மளுக்கு கிடைக்குது. அதன் மூலம் நம்மளால வந்து நாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுது. சோ இங்க ரொம்ப அழகா வந்து இதுல அவங்க கன்க்ளூட் பண்றாங்க அகைன் தேவகுத்தி தன்னுடைய பிரேயர்ஸ் மூலம். சோ மாதிரி another 5 minutes. So one more verse to go. Sorry, உங்க டைம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறேன். சோ இதுல வந்து ஆக்சுவலி எக்ஸாம்பிளா வந்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்தப்ப வந்து ஆக்சுவலி அவரும் அத்வைத ஆச்சாரியாவும் ஹரிதாஸ் தாக்கூர் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த நாமத்தை எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் ஹரிதாஸ் தாக்கூர். அவருக்கு வந்து பட்டப்பேரே வந்து நாம ஆச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ எல்லா நேரமும் அவர் சொல்லிட்டு இருக்கிற அந்த நாம ஆச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரை வந்து ஆச்சாரியார் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து பட்டத்தை கொடுத்தவர் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா வந்து ஒரு ஆச்சாரியார் அப்படின்னா தன்னுடைய செயல்களின் மூலம் மற்றவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை புரிய வைக்கிறவங்க. சோ ஹரிதாஸ் தாக்கூர் தன்னுடைய செயல்களின் மூலம் வந்து இத மாதிரி இந்த மக்களுக்கே உலக உள்ள மக்களுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார் அப்படின்னு வந்து அவர் ஆன்மீக குருவா வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அவரை கன்சிடர் பண்ணாங்க. ஆனா அவர் பிறப்புல வந்து பார்த்தார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு வேற நிலையில பிறந்திருந்தார். சோ இல்லையா, இஸ்லாமிய குலத்துல இது வந்து அகெயின்ஸ்டா வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு குலத்துல தாழ்நிலையில வந்து அவர் இருந்தாலும் அவர் பகவானுடைய நாமத்தை சொல்றதன் மூலம் அது உயர்ந்த நிலைக்கு வந்து அவர் கன்சிடர் பண்ணாங்க. சோ இந்த வேர்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து நமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரை வந்து பிரபுபாதா வந்து கோட் பண்ணியிருக்கிறார். தென் ஃபைனலா அவங்களுடைய பிரேயர்ஸை வந்து பார்ப்போம். பதம் 8ல தமத்வமாஹம் பரம பரம் புமாம்சம் தம் த்வாமஹம் பரம் புமாம்சம் பிரத்யக்ஷ்ரோதஸ்யாத்மனி சம்பிபாவ்யம் ஸ்வதேஜசா த்வஸ்தகுணப்பிரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். மொழிபெயர்ப்பு: என் பகவானே, நீங்கள் கபிலர் என்ற பெயரில் இருக்கும் பகவான் விஷ்ணுவே என்றும் நீங்கள் பரமபுருஷ பகவான் மேலான பிரம்மன் என்றும் நான் நம்புகிறேன். புனிதர்களும் முனிவர்களும் மனம் மற்றும் புலன்களின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு உங்களை குறித்து தியானிக்கிறார்கள். ஏனெனில் உங்கள் கருணையால் மட்டுமே ஒருவர் ஜட இயற்கையின் 3 குணங்களின் பிடிகளிலிருந்து விடுபட முடியும். அழிவின் போது எல்லா வேதங்களும் உங்களிடம் மட்டுமே தக்க வைக்கப்படுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த வேர்ஸ் மூலம் வந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்க? எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் வந்து பகவான் தான். ஓகே, அவர் மூலம்தான் வந்து இந்த பௌதீக விஷயம், இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரம் ஒருவரால வந்து வெளியில வர முடியும். சோ மக்கள் வந்து எத்தனையோ விதமான
வழிபாட்டு முறைகள் மூலம் பகவானை அடையிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அஷ்டாங்க யோகம். ஸோ அது வந்து பிரபலமா வந்து சொல்லப்படுது. அஷ்டாங்க யோகத்தின் மூலம் வந்து யோகிகள் வந்து பகவானை வந்து வழிபட வந்து போறாங்க. பட் அது எல்லாத்துலயும் வந்து ஃபைனலா வந்து கன்க்ளூட் பண்றது என்னன்னா பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னா வந்து பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுறது. அந்த அஷ்டாங்க யோகத்துல ஈடுபட்டாலும் வந்து கடைசியா வந்து பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும். இதுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து சொல்லப்படுது. அதாவது ஒருத்தங்களால வந்து இந்த பௌதீக உலகத்தில் இருந்து பௌதீக உலகினுடைய இந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரே வழி வந்து என்ன, நம்மளுடைய புலன்களையும் நம்மளுடைய செயல்களையும் பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுத்துறதன் மூலம். சோ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஹையர் டேஸ்ட் வந்து நம்மளுடைய புலன்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம செயல்கள் வந்து ஒரு உன்னத நிலையை வந்து அனுபவிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கீழ்நிலையில இருக்கிற பௌதீக செயல்கள்ல வந்து ஒருத்தங்களுக்கு நாட்டம் வந்து போயிடும். நம்மளுக்கு ஹையர் டேஸ்ட் கிடைச்சதுன்னா லோவர் டேஸ்ட்ல வந்து நம்ம அதுல இருந்து வந்து விலகி இருப்போம். சோ அந்த ஹையர் டேஸ்டா வந்து எதை சொல்லப்படுது, பக்தி சேவை. சோ நம்மளுடைய புலன்களையும் பக்தி சேவையில ஈடுபடுத்தும் பொழுது வந்து மனதையும் புலன்களையும் பக்தி சேவையில ஈடுபடுத்துறதன் மூலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தங்களுக்கு வந்து ஹையர் டேஸ்ட் கிடைச்சது. அவங்களுக்கு வந்து இந்த உலகாயுத விஷயங்கள், இந்த டெம்பரவரி இது அனர்த்தாஸ் நம்மள மேலும் மேலும் பைண்ட் பண்ற இந்த பௌதிக விஷயங்கள்ல இருந்து வந்து ஈஸியா வந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அஷ்டாங்க யோகத்துல வந்து 8 விதமான முறைகள் மூலம் வந்து அவங்க புலன்களையும் மனதையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. பட் இந்த பக்தி சேவை இதுல சொல்லப்பட்ட ஞாமதேயா அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்றதன் மூலம் அவருடைய பக்தி சேவையில நம்மளுடைய புலன்களை ஈடுபடுத்துறதன் மூலம் ஒருத்தங்க வந்து ஈஸியா அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு மிக எளிய முறையை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கபில தேவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் அப்படிங்கிறத அவங்களுடைய இந்த பிரேயர்ஸ் மூலம் வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஸோ ஃபைனலா வந்து அவங்க பகவானை பற்றிய சிந்தனையில கபிலதேவர் வந்து இந்த அட்வைஸ்லாம் அவர் கொடுத்து முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து முடிச்சுட்டு அவரும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ பகவான் வந்து அவங்களுடைய குழந்தையா இருந்ததுனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணபடி அவங்க வந்து கடைசியா என்ன பண்றாங்க, விஷ்ணுவுடைய அந்த ஃபார்மை வந்து மனதில் நினைச்சு தியானித்து அவங்களுடைய மீதி இருந்த நாட்கள்லையும் வந்து அவருடைய பக்தி சேவையில் ஈடுபடுறது அப்படின்னா வந்து அவரை பற்றிய தியானத்துல அத மாதிரி ஆஸ்டரிட்டி ஃபாலோ பண்ணி வந்து அவங்க தன்னுடைய லைஃபை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்தாலும் வந்து இத மாதிரி பகவானுடைய பக்தி சேவையில எளிமையா ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு அவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார் ப்ராசஸ். ஸோ அதன் மூலம் வந்து எல்லாராலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த சாப்டர் எண்டு மூலம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ மாதாஜிஸ். ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏதேனும் கரெக்ஷன்ஸ் இருந்தால், எனி அடிஷனல் பாயிண்ட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப ஆக்சுவலா சாங்கிய பிலாசபி ரொம்ப ஒரு ஹை பிலாசபிக்கலான ஒரு டாபிக். ஆனா இந்த தேவகுத்தி அவங்களுடைய பிரார்த்தனையின் மூலமா அது எங்களுக்கு உண்மையிலே போன இதெல்லாம் செஷன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு இதுல வந்து அந்த முடிவு வந்து ரொம்ப எளிமையாகவும் பெண்களா எல்லாரும் ஒரு ஃபாலோ பண்ற அளவுக்கு அதை நல்ல அழகா எங்களுக்கு புரியிற வகையில நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இப்போ மாதாஜி நம்மளோட இருக்காங்க. யாருக்கும் கேள்விகள் இருந்துச்சுன்னா தயங்காம கேளுங்க ப்ளீஸ். எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் பத்தி உங்களுடைய எண்ணங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா மாதாஜி கிட்ட கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இப்போ ஒரு 4 or 5 கிளாஸ் தான் அட்டன் பண்றேன். இதுக்கு முன்னாடி தெரியல முடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா அவங்களோட அம்மாவுக்கு கபில தேவர் என்ன சொல்றாரு, அதாவது நான் ஏதோ பிரவச்சனத்துல கேட்டிருக்கேன், அதாவது ஆன்மீக குருவை நாடி அவர் சொல்ற வழியில நடக்கணும்ன்ற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து முடிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல, ஏன்னா நடுவுல நான் வந்ததுனால ஐ டோன்ட் நோ அபவுட் இட். ஆன்மீக யாரு, கபில தேவர் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்றதாவா? ஆமா ஆமா, நீ வந்து ஆன்மீக குருவை வந்து நாடி அவர் சொல்ற வழிமுறைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. இது முடிச்சிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் இப்போ ஒரு 3 or 4 தான் அட்டன் பண்றதுனால ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் ஃபினிஷ்ட் ஆர் நாட். ஐ டோன்ட். இதுல பிரேயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாருதி. ஆன்மீக குருவை அப்ரோச் பண்றதுதான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னா வந்து கபிலதேவர் சொல்றார். ஆனா இவங்க வந்து தன்னுடைய பையனையே ஆன்மீக குருவா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவர் அவங்க ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறாங்க இல்லையா, என்னுடைய மெட்டீரியல் ஐய வந்து டிரான்சிடென்டல் ஐயா வந்து மாத்துற பவர் வந்து உங்களுக்கு தான் இருக்கு. சோ நான் வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். ப்ளீஸ் எனக்கு வந்து சரியான வழிமுறையை காட்டுங்க அப்படிங்கறது தான் வந்து தேவகூதியுடைய கொஸ்டின் கபில தேவர்கிட்ட. ஓகே 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 ஓகே. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களோட விஷனை வந்து டிரான்சிடென்டலா மாத்திடுறாரா மாதாஜி? அப்படியா? ஆமா ஆமா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க ஏன்னா அதான் அறியாமையில இருந்த அந்த நிலையை வந்து அவங்க வந்து அவர் வந்து கிளியர் பண்ணிடுறார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம். ஓகே 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 தேங்க்யூ. ஓகே, ஏன்னா நான் நடுவுல வந்ததுனா ஐ டோன்ட் நோ வெதர் ஃபினிஷ்ட் ஆர் yet to finish. I don't know. Sorry to interfere. இல்ல மாதி, நைஸ் ஆக்சுவலி. யா, குட் கொஸ்டின். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு மாதி. அதுதான் 28ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 சாப்டர்ஸ் வரைக்கும் அவர் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர்றாரு அவங்களுக்கு ஒவ்வொரு நிலையா வந்து. சோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கறத அவங்க தெளிவா இந்த வேர்ஸ்ல வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாதாஜி. ஓகே மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்ங்கிற ஒரு இதோட இல்லையா நம்ம அடுத்த முடிக்கலாம். வேற யாருக்கும் பதில் எதுவும் இருக்கா? பத்மா மாதாஜி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? மாதாஜிக்கு நன்றி சொல்றதுக்கு தான். இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்ட மாதிரி இருக்கு கிளாஸ். எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்த மாதாஜிக்கு, லலிதா மாதாஜிக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலேயே இதன் மூலம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க தேவகூதி அவங்களுடைய பிரேயர் மூலம். ஸோ ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஸ்ரீமத் பாகவதத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டரும் நம்ம இந்த மாதிரி நீங்க டச் வச்சுக்கும் பொழுது வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தேங்க்யூ மாதாஜிஸ். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி புதுசா கேட்கற மாதிரி நம்ம படிச்சுட்டு தான் போனோம், இருந்தாலும் புதுசா கேட்கற மாதிரி தான் இருக்கு மாதாஜி. படிக்கும் போது நமக்கு சாதாரணமா தான் படிப்போம். இவ்வளவு டீட்டெயிலா நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட ரியல் மீனிங் என்னன்றதை புரியுது மாதாஜி. படிக்கும்போது நமக்கு அவ்வளவு தெளிவு வராது. இந்த மாதிரி சத் சங்கத்துல உங்க மூலமா கேட்கும் போதுதான் அதை பத்தி தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்குது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதுவும் பாகவதத்துல சொல்லி இருக்கிறாங்க, சதாம் பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி கிருத்கர்ண ரசாயனா கதாக. நம்ம வந்து பாகவதத்தை தனியெல்லாம் படிக்க கூடாதான், இத மாதிரி சத் சங்கத்துல சேர்ந்துதான் படிக்கணுமா. மம வீரிய சம்பிதோ, என்னுடைய பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் வந்து சத் சங்கத்துல சேர்ந்து இருந்து படிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி படிக்கும்போதுதான் என்ன வரும், நம்மளுக்கு அந்த அதை கேட்கிற அந்த ஆவல் இன்னும் நம்மளுக்கு தூண்டப்படுது. அது மேல வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுதான். சோ அது எல்லாருக்குமே மனசுல இருக்கு. பட் அது எப்ப தூண்டப்படுது அப்படின்னா இத மாதிரி சத் சங்கத்துல இணைந்து நம்ம கேட்கும் பொழுது. அதனால ரெகுலரா வந்து இந்த சத் சங்கத்துல இப்படி கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பகவானுடைய இந்த லீலைகளை கேட்க கேட்க நம்மளும் அதன் மூலம் பியூரிஃபை ஆயிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே With all your permission, மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ உங்க எல்லாருடைய சார்பாக மாதாஜிக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு முடிவு பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நாம் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா துமேவ மாதா ச பிதா துமேவ பந்து ச சகா துமேவ வித்யா திரவிணம் துமேவ சர்வம் மம தேவ தேவா. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः.
कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामाये महायोगिन्नदीश्वरी नन्दगोपसुतं देवी पतिं मे कुरुते नमः। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्ण तवास्मि। श्रीकृष्ण शरणं मम दासोऽहं कृष्ण तवास्मि। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम ராம ராம ஹரே ஹரே. ஸோ நம்ம தேவகுத்தி தாயார் சொன்ன மாதிரி ஹரிநாமம் தான் நம்ம எல்லாத்துக்குமான ஒரு பலத்தை கொடுக்கும். ஆன்மீக விஷயமாக புரிதல்களும் சரி, ஜட இதுல மாட்டிட்டு இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஹரிநாமம் ஒன்றே அப்படிங்கிறத அவங்க அழகா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வகுப்பை என்னோட முடித்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சுபாங்கி மாதாஜி, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா.